ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் சமையல்லாம் முடிஞ்சிடுச்சு. 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. 2 பேருக்கும் தயிர் சாதம், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு பொரியல் பண்ணி கொடுத்து ஸ்கூல் போயிட்டாங்க. நேற்று என் பையனோட பர்த்டே. சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு சில ரிலேஷன்ஸ் வரல. அவங்க ஃப்ரெண்டுங்களும் கொஞ்சம் தான் வந்தாங்க. என் பொண்ணுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா கிராண்டாக பண்ணுவோம். அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது, நமக்கு மட்டும் அந்த அளவுக்கு வரலையே அப்படின்னு. ஏன்னா மெயின் அவங்க மாமா வரலை, அவங்க அக்கா வரலை. அது ஒரு ஃபீலிங் இருக்குது அவனுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. எப்பவுமே என் தம்பி வந்துடுவான். என் தம்பி அப்புறம் ஒரு சில ரிலேஷன்ஸ்லாம் வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் வருத்தம் இருக்குது அவனுக்கு. ஏன்னா என் பொண்ணுக்கு எப்பவுமே வருவாங்க, விஷ் பண்ணுவாங்க. அதை அவன் சொல்லி சொல்லி காட்டுவா. இவனுக்கு கொஞ்சம் அது சொல்லி சொல்லி காட்டுவோம். கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு பயங்கரமாக. எனக்கு மட்டும் அந்த அளவுக்கு யாரும் வரல. ஏன்னா கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய வருவாங்க, ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்டுங்கள்லாம். இவங்க அப்பா கொஞ்சம் லேட் பண்ணதால அந்த அளவுக்கு பசங்க வர முடியல. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. சரி, நேற்று பிரியாணி சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி தயிர் சாதம், பீட்ரூட் பொரியல். ஏன்னா சும்மா காரமே சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை தாளிப்பு கொடுத்துடலாம். நான் இதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் போட்டு வதக்கி கடைஞ்சி வச்சுட்டேன். இப்போ சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேவையான பொருள் நான் ஆல்ரெடி அதில் பூண்டு போட்டுட்டேன். அதில் கொஞ்சமாக 2 பூண்டு, 2 மிளகாய், வர மிளகாய். இந்த மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு. உப்பு நான் போட்டுட்டேன் வதக்கும் போது. உப்பு வதக்கும் போது போடலாம், இல்லை எல்லாம் தாளிக்கும் போது உப்பு பார்த்து போடலாம். வதக்கிறதால கொஞ்சமாக கொதிக்கணும் அவசியம் இல்லை. இது பாலக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கீரையில் டெய்லி ஒரு கீரை நம்மளை எடுத்துக்கணும். எல்லாருமே சரி, லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் சரி, டெய்லி ஒரு கீரை எடுத்தால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கீரையிலேயே பாலக்கீரை, இந்த முருங்கைக்கீரைலாம் அவ்வளோ நல்லது. அந்த கீரை தாளிப்பு தான் ரெடி ஆயிடுச்சு.